வணக்கம். வாங்க, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சோமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி நாங்கள் மரவள்ளிக்கிழங்கு மசாலா செய்வோம். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, நாங்கள் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதில் நான் 1/2 கிலோ மரவள்ளிக்கிழங்கு எடுத்து அவிய விட்டுருக்கிறேன். நாங்கள் இதை தண்ணியை வடித்து எடுத்துக்கொள்ளுவோம். மரவள்ளிக்கிழங்கு எடுத்துட்டு அந்த தண்ணியை வீசக்கூடாது, தண்ணியை வச்சுருங்க. அவிச்சு எடுத்த மரவள்ளிக்கிழங்குல நாங்கள் கொஞ்சமாக எங்களோட மிளகாய்த்தூள் போட்டுக்கொள்ளுவோம். அதோட மஞ்சள் தூள் கொஞ்சமும் போட்டுக்கொள்ளுவோம். மரவள்ளிக்கிழங்கு அவிச்ச தண்ணி ஒரு கரண்டி விட்டுக்கொள்ளுவோம். மரவள்ளிக்கிழங்கு அவிச்ச தண்ணியையும் விட்டு நல்ல வடிவாக இருக்க கலந்து வச்சுக்கொள்ளுவோம். இதில் நான் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி பழம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, ரம்பு எல்லாம் எடுத்துருக்கிறேன். வாங்க பிரட்டல் செய்ய தொடங்குவோம். காய்ச்சி அடுப்பில் வச்சுருக்கிறேன். எண்ணெய் விட்டுக்கொள்ளுவோம். தேவையான அளவு விட்டுக்கொள்ளுங்க. கடுகு கொஞ்சம் போட்டுக்கொள்ளுவோம். அதோட பெருஞ்சீரகம் கொஞ்சமும் போட்டுக்கொள்ளுவோம். 3 செத்தல் மிளகாயும் கிள்ளி போட்டுக்கொள்ளுவோம். எல்லாத்தையும் கொஞ்சம் கலந்து விடுவோம். இப்போ வெங்காயத்தை போட்டுக்கொள்ளுவோம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், கலந்து விடுவோம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கு பிறகு நாங்கள் வெள்ளைப்பூண்டையும் சேர்த்துக்கொள்ளுவோம். வெங்காயமும் வெள்ளைப்பூண்டும் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு பிறகு இதில் முதல் நான் ரம்பையை போட்டுக்கொள்கிறேன். அதோட கருவேப்பிலையும் போட்டுக்கொள்கிறேன். எல்லாத்தையும் போட்டு வடிவாக இருக்கா கலந்து விடுவோம். இப்போ இதில் நான் இடித்த தனி மிளகாய் ஒரு கரண்டி போட்டுக்கொள்கிறேன். நாங்கள் ஏற்கனவே மிளகாய் தூள் எங்களோட கிழங்குல கலந்து வச்சுருக்கிறோம். அதனால் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற அளவு போட்டுக்கொள்ளுங்க. இப்போ தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கொள்ளுவோம். அதோட பச்சை மிளகாயையும் போடுவோம். எல்லாத்தையும் வடிவாக இருக்கா கலந்து விடுவோம். இதில் கொஞ்சமாக உப்பு தூள் போட்டுக்கொள்ளுவோம். ஏற்கனவே நாங்கள் உப்பு போட்டு தான் கிழங்கு அவிய வச்சுருக்கிறோம். அதால் கொஞ்சமாக போட்டுக்கொள்ளுங்க. பிறகு காணாட்டி பார்த்து போட்டுக்கொள்ளலாம். ஒரு நிமிஷம் இதை அப்படியே மூடி அவிய விடுவோம். இப்போ திறந்து பார்ப்போம். திறந்து பார்த்து ஒருக்கா கலந்து விடுவோம். இப்போ இதில் இன்னும் ஒரு கரண்டி மரவள்ளிக்கிழங்கு அவிச்ச தண்ணி கொஞ்சம் விட்டுக்கொள்ளுவோம். தண்ணியை விட்டு நல்லா இருக்க கலந்து இதை அவிய விடுவோம். ஒரு நிமிஷம் அவியட்டும். அவிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் ஒரு இதை நல்ல வடிவாக கலந்து விட்டு கொண்டு மரவள்ளிக்கிழங்கை சேர்ப்போம். மரவள்ளிக்கிழங்கை போட்டதுக்கு பிறகு நாங்கள் மரவள்ளிக்கிழங்கு அவிச்ச தண்ணி கொஞ்சம் அந்த பாத்திரத்தில் விட்டு கழுவி அந்த மசாலாவோடு அதையும் ஊற்றி கொள்ளுவோம். இப்போ நாங்கள் மரவள்ளிக்கிழங்கை நல்ல வடிவாக கலந்து விடுவோம். மசாலா எல்லாம் நல்லா கிழங்கோட சேர்கிற மாதிரி கலந்து விட்டு கொள்ளுவோம். இப்போ இதில் இறைச்சி சரக்கு தூள் கொஞ்சம் போட்டுக்கொள்ளுவோம். நல்ல வாசமாக இருக்குது. நீங்கள் இப்படி போட்டு சமைச்சு பாருங்கள். இறைச்சி சரக்கு தூளை போட்டுட்டு நல்ல வடிவாக இருக்கா கலந்து விடுவோம். மரவள்ளிக்கிழங்கு அவிச்ச தண்ணி இன்னும் கொஞ்சம் விட்டுக்கொள்ளுவோம். ஏனென்னா மரவள்ளிக்கிழங்கு டக்குன்னு காய்கிறதுக்கு பார்க்கும். அப்போ நாங்கள் சோறோட சாப்பிடல ஈரழிப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இப்படி நாங்கள் அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சம் விட்டோம்னு சொன்னால் நாங்கள் சோறு சாப்பிடல நல்ல ஈரப்பதத்தோடையே இருக்கும். எல்லாத்தையும் கலந்து விட்டு ஒரு நிமிஷம் போல் கொதிக்க விடுவோம். உப்பு காணாட்டி செக் பண்ணி பார்த்து போட்டுக்கொள்ளுங்க.
எங்களை சுவையான மரவள்ளி கிழங்கு மசாலா தயாராகிட்டுது. நீங்களும் ஒரு நாளைக்கு இப்படி செய்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிளிநொச்சி கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.